வணக்கம். ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட 52 நாட்கள் கும்ப ராசிக்கு எது மாதிரி பலன்கள் கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போறோங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, கும்பராசியோட அதிபதியே சனி பகவான். இந்த சனி பார்த்தீங்கன்னா கருமக்காரகன். ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு மாறதுக்கு 2.5 வருஷம் ஆகும். என்ன பொறுமையா நகரக்கூடிய ஒரு கிரகம். அப்படி இருக்கும் பொழுது கும்பராசிக்கு பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான் இருக்கும். கும்பராசிக்காரங்க ஒரு விஷயம் நினைச்சிட்டாங்கன்னா அது டக்குன்னு பண்றதுக்கு விடாது. பல தடங்கள் கொடுத்து, தடுமாற்றங்கள் கொடுத்து, அவமானங்கள் கொடுத்துதான் கடைசியில நினைச்சதை நடக்க வைக்கும். அப்படி நீங்க நினைச்சது உடனே நடந்துருச்சு அப்படின்னா அது உங்ககிட்ட நிரந்தரம் இல்லாம போயிடும். இதுதான் கும்பராசியோட ஒரு நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். ஆல்ரெடி ஜென்மச்சனியா உங்க ராசியில இருந்தாரு. இப்போ உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் உங்க ராசிநாதன் இருக்காரு மீன ராசியில. சனி இப்ப பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட 52 நாட்கள் பாத்தீங்கன்னா சனி வக்கர கதியிலும் இருக்காரு. சனியோட தாக்கம் உங்களுக்கு பெரிய எஃபெக்ட்ங்கிறது கொடுக்காது. இப்ப உங்களுக்கு ஆல்ரெடி இப்ப பாதச்சனிங்கிறது உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு. இதுல என்ன ஒரு பிளஸ் பாயிண்ட்னா, உங்க குடும்ப ஸ்தானாதிபதி 2 குடையவன் பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல உட்கார்ந்து உங்க ராசிய பாக்குறாரு. அது இல்லாம லாபஸ்தானத்தையும் குரு பகவான் பாக்குறாரு. 9ஆம் இடத்தையும் குரு பாக்குறாரு. அப்படி பார்க்கும் பொழுது இத்தனை நாளா தடப்பட்டு இருந்த ஒரு காலகட்டத்துல நம்மளால மீண்டும் எழுந்து வர முடியுமா அப்படின்னு நினைச்சவங்க இந்த காலகட்டத்தை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி தடுமாற்றம், குழப்பங்கள், அவமானங்கள், உடல் ஆரோக்கியத்துல தொந்தரவுகள், கடன் தொல்லைகள், ஹாஸ்பிட்டல் செலவு விரயங்கள், நல்லது போன இடத்துல கெட்டதா முடிஞ்சது, கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள், நான் என்ன சொல்றது நீ என்ன கேட்கறது, இது மாதிரி சூழ்நிலைகள், திருமண தாமதம், குழந்தை பாக்கி இல்லாம இருக்கிறது, பூர்வீக சொத்துனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், உறவு முறையினால பிரச்சனைகள், சகோதர ஸ்தானத்துல பிரச்சனை, இது மாதிரிலாம் இந்த சூழ்நிலைகள் உங்களுக்கு இருந்திருக்கும். கடன் தொல்லைகள், 2 ரூபா கடன் கட்டினீங்கன்னா மறுபடியும் கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே கும்பராசிக்காரங்க சந்திச்சிருப்பீங்க. ஆனா அதுக்கான தீர்வு எப்ப கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு முழுமையே கிடைக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா உங்க குடும்பஸ்தானாதிபதி குரு பகவான் உங்க ராசியை பார்க்கிறார். எப்பவுமே குரு பார்வைப்பட்ட கோடி நன்மைகள். அப்படி இருக்கும் பொழுது இந்த 52 நாட்கள்ல தடப்பட்ட காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு உடனே நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உருவாகும். மெயினா பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம். சார் 2 நாள் நல்லா இருந்தா வீட்டுல யாருக்காவது ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. கோயிலுக்கு போனா நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம், கோயிலுக்கு போக முடியாம ஹாஸ்பிட்டல் போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உருவாகிருச்சு. அப்படி சொன்னவங்களுக்கெல்லாம் இந்த ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதிக்கு மேல உங்கள் உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பா கொடுக்கும். நிறைய பேருக்கு தொழில் இல்லாம இருந்திருப்பீங்க. தொழில் நீங்க ஒரு இடத்துக்கு போயிருப்பீங்க, வேலை செஞ்சிருப்பீங்க, அங்க தேவையில்லாத பிரச்சனைகளை இடம் மாற்றங்கள் கொடுத்துருக்கும். நம்மளால ஒரு இடத்துல இருக்க முடியாது. இத்தனை வருஷமா நம்ம அந்த இடத்துல இருந்தோம், நமக்கான அங்கீகாரம் கிடைக்காம அந்த இடத்துல நம்ம அவமானப்பட்டுட்டு வெளியே வந்துட்டோமே, கெட்ட பேர் எடுத்து கொடுத்து வெளியே வந்துட்டோமே அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டவங்களுக்கு இப்ப அதை விட உங்களுக்கு நல்ல தொழில் வாய்ப்புகள் உங்களைய தேடி வரும். உயர் பதவிகள் தேடி வரும். ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு மாறலாமா, கம்பெனி ஏதாவது சேஞ்ச் பண்ணலாமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு யோசனைகள் இருந்தவங்களுக்கு கூட அது மாறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும். மெயினா திருமணம் ஆகல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு திருமண அந்த மாங்கல்ய யோகம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். கும்பராசி பொறுத்தளவு ரொம்ப பாத்தீங்கன்னா தடங்கள் ஆகிட்டே வந்திருக்கும்.
நமக்குலாம் நிறைய பேத்துக்குலாம் நம்ம பொண்ணுக்கு பையனுக்குலாம் திருமணம் பண்ணிடுவோமா, இத்தனை நாள் நம்ம ட்ரை பண்றோமே, தடங்கள் ஆகுதே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்க இப்ப இந்த காலகட்டத்துல திருமணத்துக்காக ஸ்டெப் எடுத்தீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு நடக்கும். மெயினா 5ஆம் இடத்துல குரு இருக்கனால குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கட்டாயம் குழந்தை பாக்கியங்கிறது கிடைக்கும். நிறைய பேர் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஹாஸ்பிட்டல் போயிருப்பீங்க, கோயிலுக்கு போயிருப்பீங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பீங்க. எல்லாமே எடுத்து உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்காம இருந்திருக்கும். நிச்சயம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு குழந்தை பாக்கியங்கிறது கண்டிப்பா அமையும். அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு. ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப குடும்பஸ்தானத்துல சனி இருந்தாலும் உங்க ராசியில ராகு பகவான் இருக்காரு. இந்த ராகு பகவான் என்ன பண்ணுவாருன்னா நம்ம ஆசைகளை தூண்ட வைப்பார். ராகுங்கிறது மறைமுகமான விஷயங்கள் வந்து வெளிப்படுத்துவார். அந்த மறைமுகமான விஷயத்தை வெளிப்படுத்தும் பொழுது நம்ம ஆசைகள் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டே இருக்கணும். இதை விட அது பெருசு, அதை விட அது பெருசுன்னு சொல்லிட்டு இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படாம நம்ம பார்த்துக்கணும். அப்படி இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டா இருந்ததும் கைவிட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உருவாகிடும். அதனால முடிஞ்ச அளவுக்கு ஆடம்பர வாழ்க்கை பயன்படுத்திக்க வேண்டாம். தான தர்மங்கள் நீங்க தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப சிறப்பு. அது இல்லாம வந்து பார்த்துட்டீங்கன்னா அசையா சொத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, பழைய வீடு ஆல்ட்ரேஷன் பண்றது, இது மாதிரி நீங்க ஸ்டெப் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா நடக்கும். இப்போ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு இடம் வாங்கியிருந்தீங்க, அக்ரிமெண்ட் போடுற டயத்துல கேன்சல் ஆகும். ரிஜிஸ்டர் பண்ண டயத்துல கூட கேன்சல் ஆகிருக்கலாம். நிறைய பேர் வீடு கட்டிட்டு இருந்திருப்பீங்க, பாதில நிற்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாயிருக்கலாம். அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இப்ப ஒரு நல்ல நிகழ்ச்சிகள், நல்ல ஒரு அமைப்புங்கிறது கண்டிப்பா நடக்கும். அதனால இந்த காலகட்டத்தை முழுமையா நீங்க பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி கடன் வாங்கி ரொம்ப கடன் வாங்கி நம்ம ஏதாவது வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடன் வாங்காம பார்த்துக்கோங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப உங்க ராசியில ராகு பகவான் இருக்கிறதுனால என்ன ஆகும்னா கடன் வாங்க வைக்கும், கடன் கட்டுவீங்க, மறுபடியும் கடன் வாங்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் உருவாக்கிடும். அதனால முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்காம கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கடன் வாங்காம நீங்க பார்க்கும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் எல்லாம் தேடி கொடுக்கும். வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இடமாற்றங்கள் எல்லாம் தேடி வரும். உயர் பதவிகள் கிடைக்கும். பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றங்கள் வரும். இது வந்து நம்ம பார்க்கறது வந்து ஒரு கோச்சாரப்படி கிரகநிலை அமைப்புல ஒரு பொது பலனா தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோங்க. இது ஒரு 20% to 30% தான் கரெக்டா இருக்கும். ஆனா இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா நம்ம முழு 100% நம்ம பலன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகம் நல்லா இருக்கணும். நடக்கக்கூடிய திசாபுதிகள் நல்லா இருக்கணும். உங்க ஜாதகத்துல தோஷங்கள் எது இல்லாம இருக்கணும். அதன வழியில் நீங்க போகும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பலனுங்கிறது கிடைக்கும். நீங்க ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கன்சல்டிங் வாங்கிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறது நான் தரேங்க. இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை டச் பண்ணுங்க, நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.